Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கிராம சாலை விரிவாக்கத்திற்காக பட்டா நிலத்தை அதிகாரிகள் கையகப்படுத்த முயன்றனர். வடுகப்பட்டி கிராமத்தில் நிர்மலா என்பவரின் பூர்வீகமாக பட்டா உள்ள விவசாய நிலத்தை எவ்வித முன்னறிவிப்போ துண்டறிக்கையோ கொடுக்காமல் அரசு அதிகாரிகள் கையகப்படுத்த முயன்றனர். அப்போது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் நில உரிமையாளரின் உறவினர்கள் இதுகுறித்து வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் காப்பதில் அக்கறையின்றி இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இதை பற்றி நாங்கள் தாசில்தார் ரமேசர் கந்தர்வக்கோட்டையில் இருக்கார், அவர்கிட்ட போய் பேசினதுக்கு அவர் சொன்னார், இருக்கிற ரோட்டில் ரோடு போட்டுக்கோங்க, உங்கள் விவசாய நிலத்தை நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி 10 நாள் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கே எங்களுக்கு உடனே எல்லாருமே பேசின பேச்செல்லாம் மாற்றி இன்றைக்கே எங்களுக்கு ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் காவிரி கூட்டு குடிநீரை தனது சொந்த வீட்டிற்கு நேரடியாக பைப்லைன் எடுத்து தண்ணீரை பேரூராட்சி திமுக செயலாளர் வீணாக்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாடிக்கொம்பு பேரூர் திமுக செயலாளர் ராமலிங்கம் என்பவர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாயை நேரடியாக தனது வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் தொட்டியில் இணைத்துள்ளதாகவும், தொட்டி நிரம்பியவுடன் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் கழிவுநீர் வாய்க்காலில் ஆறு போல் செல்கிறது என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் தாடிக்கொம்பு பேரூராட்சி திமுக தலைவர் கவிதா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கட்சி பெயரை பயன்படுத்தி திமுகவினர் தொடர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வள்ளல் சீதக்காதி சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக கூட்டம் நடத்தி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்தனர். கீழக்கரையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலையான வள்ளல் சீதக்காதி சாலையை ஆக்கிரமித்து திமுகவினர் கூட்டம் நடத்தியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த சாலையில் மற்ற கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி மறுக்கப்படும் நிலையில் திமுக கட்சிக்கு மட்டும் எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறை வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் திட்டி தனியார் பேருந்து ஓட்டுநர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் இருந்து வந்தவாசி செல்லக்கூடிய அரசு பேருந்து ஓட்டுநர் நரசிம்மன் என்பவருக்கும் தனியார் பேருந்து ஓட்டுநர் அரவிந்தன் என்பவருக்கும் இடையே பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது நரசிம்மனை அரவிந்தன் தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தனியார் பேருந்துகளுக்கு ஆதரவாக செயல்படுவதால் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கவர்மெண்ட் டிரைவரா ஆண்டு முடித்து சம்பாதிக்கிறியா?